Hello everyone, welcome back to my channel. நான் தான் இம்தியாஸ் and this is the 5% club. இது ஒரு market analysis video, so let's get right into it. Guys, இது என்ன நம்ம டிப்பும் கிடையாது, கால்ஸ் கிடையாது. இது ஜஸ்ட் என்னோட வியூ ஆன் மார்க்கெட். நான் எப்படி ட்ரேட் பண்ண போகிறேன், என்னோட பிளான்ஸ் நாளைக்கு என்னங்கிறத டிசைட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி இன்றைக்கி பிளான் பண்ண மாதிரி மார்க்கெட் வந்துட்டு ஜஸ்ட் அ மினிட். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தா 2190 அபோவ் அதாச்சும் க்ளோஸ் கொடுத்துச்சு. ஸோ அதாச்சும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் கொடுத்தோன்னே நான் இமீடியட்டாக என்ட்ரி பண்ணிட்டேன். நான் ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணல, இமீடியட்டாக என்ட்ரி பண்ணிட்டேன். ஒரே காரணம்னா இந்த 915 கேண்டில், இந்த 915 கேண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கான க்ளோசிங் அபவ் இந்த 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 சைட்வே மார்க்கெட் லைனுக்கு மேலே கொடுத்துச்சு. ஓகே, ஸோ நான் இங்கே என்ட்ரி பண்ணலான்னு பார்த்தேன், பட் எனக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் தேவைப்படுச்சு. இது ஒரு நல்ல கன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சு. அதே மாதிரி இது ஒரு டேயோட ஹை இங்கே பிரேக் பண்ணும்போது நான் என்ட்ரி பண்ணேன். இந்த மூணுமே எனக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப கன்வின்சிங்காக இருந்துச்சு. அதனால் நான் என்ட்ரி பண்ணேன். ஓகே, ஸோ நான் இங்கே என்ட்ரி பண்ணி நான் 50 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன். நாளைக்கு என்ட்ரி பண்ணுவேன்னா 21965க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங் கொடுத்தா என்ட்ரி பண்ணுவேன். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு இன்றைக்கி நிஃப்டியோட லெவல்ஸ். நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தா இது ஒரு ட்ரெண்ட் லைன். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் கொடுத்துருக்கு, ஆனால் ரொம்ப சைடுவேஸான பிரேக். இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த ஜோனும் சரி இந்த ஜோனே வந்து சைடுவே ஜோன் தான். அதனால் நான் இந்த ஜோன் க்ராஸ் பண்ணுற வரைக்குமே நான் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து என்கிட்ட எதுவும் லெவல்ஸ் இல்லை. ஆனால் ஒரு வேளை 46,245 இல்லை 46,215க்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக வந்து பை பண்ணுவேன். ஓகே, இந்த இடத்துல பை பண்ணுவேன். இது ஸ்டாப் லாஸாக இருக்கும், இது டேக் ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் யூஎஸ் ஆயில். இப்போ நான் இங்கே ஒரு பைக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் பை ஆகிடுச்சிங்க. இங்கே பை ஆகிடுச்சு. இப்போ இப்படி இருக்குது என்னோடய லெவல். ஓகே, இப்படி தான் இருக்குது என்னோடய பொசிஷன். இப்போது 50 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், அதாச்சும் இந்த ரெட் கேண்டில் இங்கே வரைக்கும் இருந்துச்சு. 50 பாயிண்ட் ஸ்டாப் லாஸில் இப்படி தான் இருக்குது இப்போ பொசிஷன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் இது ஒரு நல்ல லோவர் கொடுத்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே சைட்வே போக ஆரம்பிச்சிருச்சு. 15 மினிட்ஸில் பார்த்தா இது ஒரு ட்ரெண்ட் லைன். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைன் கீழே பிரேக் டவுன் கொடுத்துச்சுன்னா நான் செல் பண்ணுவேன். ஆனால் இப்போ இது மேலே போயிட்டுருக்கனால நம்ம பை பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். சிம்பிள். இது ஒரு சின்ன ட்ரேட் தான். டார்கெட்டும் 75 வரைக்கும் வச்சுருக்கோம். ஒரு வேளை டார்கெட் எனக்கு இங்கே வந்துச்சுன்னா கூட நான் புக் பண்ணிடுவேன். 74 ருபீஸில் கூட நான் 74 rupees and 20 cents வந்துச்சுன்னா கூட நான் புக் பண்ணிடுவேன். இது ஒரு சின்ன ஸ்கேல்ப் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் கோல்டு நம்ம நேற்று வாங்கின இடத்துலையே தான் சுற்றிட்டு இருந்துச்சு. கீழே வந்துச்சு, எஸ்எல் ஹிட் பண்ணாமல் மேலே போயிடுச்சு. இப்போ ரிட்டன் இந்த மேலே போகிற ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ கோல்டு இப்போ நம்ம இங்கே பை பண்ணியிருக்கோம். இன்னி பை எதுவும் தெரியல, பட் டேக் ப்ராஃபிட் நான் எங்கேன்னு சொல்லிடுறேன். டேக் ப்ராஃபிட் ஆனது கோல்டில் வந்துட்டு 2050. ஓகே, ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 2022 இருக்குது. தட் இஸ் ஃபார் கோல்டு. நமக்கு இன்றைக்கி 3 ஸ்டாக்ஸ் இருக்குது ஸ்விங் ட்ரேடிங்க்கு. ஃபர்ஸ்ட் இஸ் இன்ஃபோசிஸ். வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 600 டேஸ்க்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட். 630 டேஸ்க்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட் 630 டேஸ்க்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் மேலே இருக்குது. கொஞ்சம் வால்யூம்ஸ். ஓகே, வால்யூம்ஸ் கிரேட் வால்யூம்ஸ்னு சொல்ல முடியாது, பட் நான் ஒரு புல் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அந்த புல் பேக் வந்ததுக்கப்புறம் நான் வந்து பை பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்துட்டு 1693 1750 என்ன ப்ரைஸ் கிடச்சுமே பை பண்ணுவேன். பை பண்ணி என்னோடய ஸ்டாப் லாஸ் 1634 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் குட்ஸ் கேஸும் சேம் அதே மாதிரி. இங்கேயும் ஒரு 630 டேஸ்க்கு அப்புறம் தான் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. வால்யூம்ஸ் ரொம்ப ஹெவியாலாம் இல்லை, பட் லெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவ்வளோ லாங் டைமுக்கு அப்புறம் பிரேக் அவுட் கொடுத்தா தெர் இஸ் அ ப்ராபபிலிட்டி மேலே வரைக்கும் போகிறக்கு, அதாவது 710 வரைக்கும் போகிறக்கே சான்சஸ் இருக்குது. ஏன்னா இங்கேருந்து ஃபாலோ இருக்குன்னா இங்கே ரிட்டர்ன் மேலே போகிறக்கு சான்சஸ் இருக்குது. பட் எனக்கு இங்கே ஒரு ரெட் கன்ஃபர்மேஷன் கேண்டில் வேணும். மார்க்கெட் எப்போவுமே வந்து இப்படி போகக்கூடாது மேலே. ஓகே, மார்க்கெட் எப்போவுமே வந்துட்டு இந்த டைரெக்ஷனில் தான் போகணும். அப்போ தான் வந்து அது ஒரு ஹெல்த்தியான ஒரு அப் மூவ். இப்படி போச்சுன்னா டக்குன்னு கீழே வர சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகே, ஸோ அது ஒன்று தான் ப்ராப்ளம் இதில். லெட்ஸ் இது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அந்த டெய்லி கேண்டில் எனக்கு ரெட் கிடச்சா கூட ஓகே, நான் என்ட்ரி பண்ணிடுவேன். ஓகே, டெய்லி கேண்டில் ஒரு ரெட், இந்த மாதிரி ஒரு ரெட் இங்கே கிடச்சிட்டு பாருங்க. இங்கே ஒரு ரெட் இங்கே கிடச்சி நான் என்ட்ரி பண்ணி ஸ்டாப் லாஸ் இங்கே கீழே சின்னதாக வச்சுருவேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் செஞ்சின் பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் இது ஒரு ட்ரெண்ட் லைன். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனில் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. பிரேக் அவுட் கொடுத்து இங்கே ஒரு சைட்வே மார்க்கெட் பார்த்தாவே தெரியும். இங்கே ஒரு சைட்வே மார்க்கெட்டுக்கு மேலே தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி நாளைக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ்னாலும் அது இதுக்கு மேலே சர்வைவ் ஆச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ எனக்கு 764 775 வரைக்கும் என்ன காஸ்ட் கிடச்சாலுமே பை பண்ணுவேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் 750 ருபீஸில் இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். இன்றைக்கி என் வீடியோ இவ்வளோ தான். உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என் கான்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அதே மாதிரி கண்டிப்பாக ட்ரேடிங்கை கற்றுக்கிட்டா இது ஒரு லைஃப் ஸ்கில். பேண்டமிக் டைமில் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ ப்ளீஸ் கற்றுக்கோங்க. எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.